அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிறக்கப் போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் யோகமும் பெற வாய்ப்புள்ள 5 ராசிகள் எவை அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்லியுள்ளேன். ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். இது என்னுடைய ஜோதிட கணிப்பு. ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. 12/8/2026 ஆடி அமாவாசை. ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்ய முடியாத சிவசொந்தங்களுக்காக அடியேன் நேரடியாக ராமேஸ்வரத்தில் அதர்வண வேத முறைப்படி உங்கள் குடும்பம் சார்பாக உங்கள் முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி செய்ய பிண்ட தர்ப்பண காரியங்கள் செய்வதற்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். பதிவு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் ராமேஸ்வர கோடி தீர்த்தமும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறுவதற்காக பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு விவரம் தருகின்றோம். ஆகஸ்ட் மாதத்தில் பல முக்கியமான கிரக பயிற்சிகள் நடைபெற உள்ளது. இந்த கிரக பயிற்சிகளால் புதாத்திய ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம் போன்ற யோகங்களும் ஏற்படக்கூடும். எனவே இந்த யோகத்தால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தொழில் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் 5 ராசிக்காரர்கள் அடைய போறாங்க. ஆகஸ்ட் மாதத்துல கன்னி ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகின்றார். அதை போல மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகின்றார். அதை போல கடகராசி புத பகவான் பயிற்சி ஆகின்றார். இந்த மாதத்தின் மத்தியில சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஆக நான் சொன்ன யோகங்கள் அத்துணையும் ஏற்பட்டு 5 ராசிக்காரர்களுக்கு யோகமா இருக்கு. முதலாவது ராசி மேச ராசி. மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மைகளை தரக்கூடிய மாதமாகவும் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் மாதமாகவும் இருக்கின்றது. நீங்கள் எந்த துறையில் இருக்கின்றீர்களோ அந்த துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட அற்புதமான சந்தர்ப்பங்கள் கூடி வரும். நீங்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம், நீண்ட நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, நீண்ட நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான வரவு அத்துணையும் உங்களுக்கு கைகூடி வரும். சாதகமாக இருக்கு. சரியா பயன்படுத்திக்கோங்க மேசராசிக்காரங்க. இரண்டாவது ராசி கடகராசி. கடகராசியில் பிறந்துள்ளவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமையான வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைய போகுது. புதாத்திய ராஜயோகத்தின் தாக்கத்தால் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போது. முடிவுகளை மட்டும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது சாதகமாக இருக்குது என்ற காரணத்தினால் புதிய புதிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தாலும் கடகராசிக்காரங்க தாராளமாக எடுக்கலாம். யோகமாக இருக்கு. அடுத்தது 3வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மங்களம் நிறைந்த மாதமாகவும் ராசியான மாதமாகவும் இருக்குது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நுழைவதால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், துணிச்சல் அதிகரிக்கும். எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புத வரம் தரும் மாதமாக இருக்கு. 4வது ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நிதிநிலையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாகவும் நல்ல பெயரை பெற்றுத்தரும் மாதமாகவும் இருக்கின்றது. கஜலட்சுமி யோகத்தின் தாக்கத்தால் உங்கள் உழைப்பு மிகப்பெரிய சாதனையாக மலரப்போகின்றது. வாழ்த்துக்கள், பயன்படுத்திக்கோங்க. 5வது விருச்சக ராசி. விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. சரியா பயன்படுத்திக்கோங்க. சுப கிரகங்களின் தாக்கத்தால் உங்களது நிதி நிலைமை உயர்ந்து தொழிலில் முன்னேற்றம், வேலையில் நல்ல முன்னேற்றம், அற்புதமான வருமான வாய்ப்புகள் அத்துணையும் ஏற்பட போது. நீண்ட நாட்களாக நீங்கள் போட்டு வைத்த திட்டத்திற்கு இப்பொழுது சாதகமான முடிவுகள் வரப்போகுது. ஆக மேசம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சகம் இந்த 5 ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஆலோசனை, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நடக்க போகும் நன்மைகள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தில் வாரத்தில் ஒரு முறையாவது ஒரு 5 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். 5 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வர இருக்கின்ற எல்லா யோகங்களும் அப்படியே வரும். எனவே வாரத்தில் ஒரு 5 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், அல்லது எங்கள் ஆனந்தொலி அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் செய்யக்கூடிய அன்னதானத்திற்கு பங்களிப்பு தாங்க. இந்த இடத்துல ஒரு தகவல் உங்களோட கொடுத்துக்கிறேன். 12/8/2026 ஆடி அமாவாசையை முன்னிட்டு சுமார் 5000 பேருக்கு உணவு தானம் தருவதற்குண்டான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். இந்த ஆடி அமாவாசை அன்னதான
அன்னதானத்திற்கு உதவி செய்யும் எனது சொந்தங்களுக்கு ராமேஸ்வர புனித மண் பிரசாதம் அனுப்பலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். முடிந்த அளவுக்கு ஆடி அமாவாசை அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பு தாங்க. டிஸ்பிளேல பாருங்க, எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே நம்பர், போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, 21/8/2026 வரலட்சுமி பூஜைக்காக வரலட்சுமி வெண்கல கலசம் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டு கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இணைத்து இந்த ஆண்டுக்கான மூலமந்திரம், போற்றிகள் மற்றும் 7 லட்சுமி தாந்திரியங்கள் சொல்லித்தர போறோம். உங்க குடும்பத்துக்கு இந்த கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.